ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம் போல் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 3 மாங்காவை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை விட பொடியாக நறுக்க வேண்டாம். பொடியாக நறுக்குனீங்கன்னா அது உப்பில் நம்ம வேக வைக்கும்போது கரைஞ்சிரும். அதனால இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் yellowish கலராக இருக்குங்க. பட் இது நல்லா காய் தான். இது போல் அழுத்தி பார்த்தா நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த ஊறுகாவை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க. வருஷ கணக்கிலலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால இது போல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதே நீங்கள் வருஷ கணக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணணுன்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குங்க. இது இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாவை நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணுன்னா இது போல் லைட்டாக கலர் சேஞ்சாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாங்காவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பச்சை மாங்காவை தாங்க யூஸ் பண்ணணும். மாங்காவை நல்லா கழுவி தொடச்சதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இது போல் ஃபேன் கடியில் வச்சுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போய் ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேங்க. மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கலாங்க. இது இந்த ஊறுகாய்க்கு மட்டும் இல்லை, எந்த ஊறுகாய்னாலுமே இந்த பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாய்க்கு ஒரு தனி டேஸ்ட்டே கிடைக்குங்க. அதனால வெந்தயத்தையும் கடுகையும் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் வறுக்கும் போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கடுகு எல்லாமே படப்படன்னு பொரிஞ்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இல்லைன்னா ஊறுகாய் வந்து கசப்பாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. வெந்தயமும் அதே போல் லைட்டாக தாங்க கலர் சேஞ்ச் ஆகணும், தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பாயிரும். அது அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அதனால வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். எல்லா கடுகுமே நல்லா பொரிஞ்சிருக்கணும். இது ரெண்டையுமே கவனிச்சுக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு கலராக இருந்துச்சுன்னா ஊறுகாய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அதே மண் சட்டியில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஊறுகாய்க்கு எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நான் வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்யறதுனால 4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணால் தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாங்க. ஆயில் வந்து இது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இது வந்து எங்கள் வீட்டில் நான் செஞ்ச அளவு வந்து ஒரு 2-3 நாள்லே காலி ஆயிரும். அதனால எண்ணெய் வந்து நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி மாங்காய் ஊறுகாய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாங்காய் பீஸ்களை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க. மேலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கடுகு வெந்தயம் பொடி, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே திரும்பவும் 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல் உப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கடுகு பொடி வந்து கொஞ்சம் போல் மிச்சமாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு மிச்சமாக இருந்துச்சு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இன்னொரு தடவை ஊறுகாய் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஆட் பண்ணியிருக்கிற உப்பு மசாலா பொருட்கள் எல்லாம் மாங்காவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. நான் ஒரு 6 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஆட் பண்ண உப்புலேயே இந்த மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் அடுப்பு மேலே வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கடிப்படுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம்.
தயிர் சாதத்துக்கு ரொம்பவே ஆப்டான காம்பினேஷனில் சூப்பராக இருக்குங்க. ஊறுகாவை கண்ணாடி ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 20லேருந்து 25 நாளைக்கு மேலேயுமே ரொம்ப நல்லா கெடாமல் இருக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நாள் கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனோடையும் ரெசிபியோடையும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.